இப்ப இந்த மீட்டிங்ல யாரெல்லாம் ஐபோன் வச்சிருக்கிறீங்க கொஞ்சம் கையை உயர்த்துங்க பார்ப்போம். இவர்களுக்கு கைதட்டி நாம ஒரு பாராட்டை தெரிவித்து விடலாம். ஏனென்றால் என்னால் இதுவரை ஒரு ஐபோனை வாங்கி உபயோகிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. நம்மால் செய்ய முடியாததை மற்றவர்கள் செய்யும் பொழுது பாராட்ட வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமையாகும். ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் என்ற அமெரிக்க நிறுவனம்தான் ஐபோனை தயாரித்து உலகம் முழுக்க விற்பனை செய்து வருவது நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, அந்த நிறுவனம் உலகத்திலேயே அதிக லாபம் ஈட்டுகின்ற நிறுவனம் என்ற நற்பெயரை தொடர்ந்து பல வருடங்களாக தக்க வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த நிறுவனத்தை உருவாக்கிய ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் அதிகம் படிக்காதவர் என்றாலும் அவர் உருவாக்கிய ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸை வைத்துதான் உலகம் முழுக்க பல நிறுவனங்கள் இன்றைக்கு வெற்றி நடை போடுகின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. ஸ்டீவ் ஜாப்ஸ் தனது 56வது வயதில் பேங்க்ரியாஸ் கேன்சர் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார்கள். அவர் இறப்பதற்கு முன் உலக மக்களாகிய நமக்கு 2 பேருண்மையை சொன்னார்கள். ஒன்று, இந்த உலகத்திலேயே காஸ்ட்லியான பெட் எது என்றால் ஹாஸ்பிட்டலில் உள்ள ஐசியூ பெட் தான் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் சிஇஓ ஆக இருந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனத்தின் சொத்து மதிப்பு 700 மில்லியன் அமெரிக்கன் டாலர் ஆகும். 2, நான் வைத்திருக்கும் விலையுயர்ந்த காரை ஓட்ட வேண்டுமானால் அதிக சம்பளம் கொடுத்து ஒரு நல்ல டிரைவரை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் எனக்கு உள்ள நோயின் வலியை யாரிடமும் கொடுத்து விட முடியாது. எவ்வளவு பணம் செலவு செய்தாலும் அந்த வலியின் கொடுமையிலிருந்து நாம் விலகிவிட முடியாது. மனித வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது ஆரோக்கியம் ஒன்று மட்டுமே என்று சொன்னார்கள். நீங்கள் யாருக்கும் தலை வணங்காமல் வாழ வேண்டுமானால் முழு ஆரோக்கியத்தோடு வாழ்வது எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அதை முழுமையாக கற்றுக் கொடுக்கவே இந்த புரோகிராமை அரேஞ்ச் செய்த உங்கள் என்ஜினியரிங் காலேஜ் நிர்வாகத்திற்கு நீங்கள் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டவர்களாக இருப்பீர்கள். அவர்களுக்கு ஒரு பாராட்டை தெரிவித்து விடலாம். நன்றி.